Hi friends, welcome back to Vidya's Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வீட்லயே Aloevera gel வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இது வரைக்கும் Subscribe பண்ணல அப்படினா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த கற்றாழை செடியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க வீட்லயே வளர்த்துறோம். இது வந்து மேலே மாடியில இருக்கு. சோ இப்போ இதில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கற்றாழை வந்து எடுக்க போறேன். இந்த கற்றாழை ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 மந்த்க்கு ஸ்டோர் பண்றதனால ரெண்டு கற்றாழை வந்து எடுத்துர்க்கேன். ரெண்டுமே நல்லா பெரிய கற்றாழை. இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரே ஒரு நைஃப்ல ஒரு கோடு மாதிரி போட்டோம் அப்படினால அதுவே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சோ இத வந்து நான் ஒரு 1 hour வந்து இந்த மாதிரி தனியா அந்த கற்றாழையோட சாறுல இறங்குற மாதிரி வெச்சிட்டு இத வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல இருக்குறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துற போறேன். அடுத்து அந்த கற்றாழையில இருக்க அந்த சைடுல இருக்க முள் பகுதியை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த கற்றாழையோட ரெண்டு பக்கமும் இருக்க முள் பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நம்ம முள்ள இருக்கிற அந்த ஜெல் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கற்றாழையோட மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஸ்கின்னும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நீங்க லைட்டா நைஃப் வித் ஒரு 2-3 டைம் இழுத்தீங்க அப்படினாலே ரொம்ப சாஃப்ட்டா வந்துடும். பாருங்க மேல் பகுதியில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. சோ அதே மாதிரியே வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற இத மட்டும் எடுத்துட்டு நம்ம அந்த ஜெல்லை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் இருக்கிற எல்லா கற்றாழையில இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் ஜெல்லை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்க போறேன். இந்த கற்றாழையில இருக்கிற அந்த ஸ்கின்னெல்லாம் நம்ம ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளியர் ஜெல்லா இருந்தது அப்படினா நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கறப்போ நமக்கு நல்லா கிளியரா விசிபிளா தெரியும். சோ இந்த மாதிரி நல்லா கிளியரா இருக்க மாதிரி வந்து நீங்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கங்க. இந்த கற்றாழை ஜெல்லை வந்து இன்னைக்கு நான் ரெண்டு டைப்ல யூஸ் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபோர்க் ஸ்பூன்ல வந்து அப்படியே நம்ம கையிலேயே உடைச்சி விடுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நம்ம கிளியரா இருந்ததுனா அப்ளை பண்றதுக்கும் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்றதுக்கு கொஞ்சம் கையில பிடிச்சி இது பண்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கும். சோ நீங்க இந்த ரெண்டு டைப்ல எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பூனை வச்சிட்டு இருக்கல அந்த கற்றாழை ஜெல்லை வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி விட்டோம் அப்படினா நல்லா ஃபுல்லா உடைஞ்சிரும். ஃபேஸ்க்கு அப்புறம் ஹேருக்கு ரெண்டுக்குமே வந்து விட்டமின் இ டேப்லெட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 விட்டமின் இ டேப்லெட் எடுத்துர்க்கேன். இப்போ இத கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ஆயில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விட்டமின் இ டேப்லெட் வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நாம ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சிட்டு நல்லா கலந்து விட்டீங்க அப்படினா ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ இத வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்க நல்லா கிளியர் ஜெல்லா எப்படி நல்லா வருது. சோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படினா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னா இருக்கும். இந்த Aloevera ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம அந்த Black dots பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த Aloevera ஜெல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து இத நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேருக்கு வந்து போடுறேன். இதையே வந்து நான் பாதியா பிரிச்சிட்டு இத வந்து இந்த மாதிரி மிக்ஸில அடிச்சு எடுத்துர்க்கேன். இப்படி மிக்ஸில அடிச்சு எடுத்துர்க்கப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளியரா இருக்கும். அப்ப வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நம்ம கற்றாழை வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையான மண்ணுல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா விளையும். இது வந்து நம்ம ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ரொம்பவே நல்லது. அது ஹேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஸ்கின்ல இருக்க அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஹேருக்கு அப்ளை பண்றதனால நம்மளோட ஹேரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இத வந்து எனக்கு ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து ஆச்சு மேக்ஸिमम. அது நான் ரெண்டு டைப்ல இது பண்றதனால எனக்கு 15 மினிட்ஸ் ஆச்சு. நீங்க இத வீட்ல ரெடி பண்றதுக்கு ஒரு மேக்ஸिमम 10 மினிட்ஸ் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அதிகம் தான். இத வந்து நீங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வெச்சோம் அப்படினா ஒரு 1 மந்த் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கெடாம இருக்கும். கலர் சேஞ்ச் ஆச்சு அப்படினா நீங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வந்து ஸ்மெல் ஏதாவது வந்தது அப்படினா அப்பயும் யூஸ் பண்ண வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து மறக்காம அப்டேட் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க.